வணக்கம். நாலடியாரின் 23வது அதிகாரமாகிய நட்பிற் பிழை பொறுத்தலில் இறுதிப் பாடலுக்கு வந்திருக்கிறோம். இதுவரை நட்பில் பிழை பொறுத்தல் குறித்து 9 பாடல்களை பாடிய ஜைன முனிவர்களில் ஒருவர் தானே அவ்வாறு நட்பில் பிழை பொறுக்காமல் போனால் அவருக்கு என்ன கதி நேரும் என்பதாக இந்த பாடலை பாடியுள்ளார். மனிதர் ஒருவரிடத்தே நட்பு கொள்ளும் முன் அவர் குணம், செயல் முதலியவற்றை ஆராய்ந்து அவரை நல்லவர் என்று தெரிந்த பின்பே நட்பு கொள்ள வேண்டும். அவ்வாறின்றி நட்பு கொண்ட பிறகு அவர் குற்றத்தையும் குணத்தையும் ஆராய்தல் மிகுந்த பாவம் என்கிறார். இது ஒருவன் தன்னுடைய உண்மையான நண்பன் தனக்கு மாத்திரம் சொல்லி வைத்த அவனுடைய இரகசியமான செய்திகளையெல்லாம் தான் வெளியிட்டால் என்ன பாவம் நேருமோ அதை போன்றதே ஆகும் என்கிறார். பாடலை பார்ப்போம். குற்றமும் ஏனை குணமும் ஒருவனை நட்டபின் நாடி திரிவேனேல் நட்டான் மறை காவா விட்டவன் செல்வுழிச் செல்க அரை கடல் சூழ் வைய நக. அதாவது ஒரு சாபமே கொடுக்குறார். யார்? தனக்குத்தானே சாபம் கொடுக்குறார். எப்போ? நான் இந்த மாதிரி பண்ணேன்னா, எந்த மாதிரி பண்ணேன்னா, குற்றமும் ஏனை குணமும் ஒருவனை நட்டபின் நாடி திரிவேனேல். ஒருவனை ஒரு நண்பனாக ஆராய்ந்து கொண்டாகிவிட்டது. அவனை நண்பனாக ஏற்றுக்கொண்ட பின், நட்ட பின் எதை நாடி திரிவேன்? குற்றமும் ஏனை குணமும். அவனிடத்தில் என்னெல்லாம் குற்றங்கள் இருக்குது, அப்புறம் அதற்கு எதிரடையான நற்குணங்கள் என்ன இருக்குது, இப்படியெல்லாம் ஆராய்ந்து நான் திரிவேனானால் என்ன ஆகும்னா, அரை கடல் சூழ் வைய நக. அரை கடல் சூழ் வைய நகன்னா ஒலிக்கின்ற, முழங்குகின்ற, கடலால் சூழப்பட்ட வையம் நக. இந்த பூவுலகத்தில் உள்ள மக்கள் யாவரும் என்னை நிந்தித்து சிரிக்குமாறு என்னாகும்? நட்டான் மறைகாவா விட்டவன் செல்வுழிச் செல்க அப்படிங்கிறான். நட்டான்னா நம்ம நண்பர்கள். நண்பர்கள் மறை காவா விட்டவன். அந்த நண்பன் உன்னை நம்பி அவனை பற்றி சில செய்திகளை சொல்லியிருப்பான், சில ரகசியமான செய்திகள். அந்த ரகசியத்தை காப்பாற்றாமல் வெளிப்படுத்தி விட்டவன் ஒரு பாவி. அவன் செல்லுகின்ற இடத்திற்கு, செல்வுழினா அவன் எந்த இடத்துக்கு போவான்? தாழ்ந்த கதிக்கு போவான் அவன். அந்த இடத்திற்கு செல்வேனாக, என்னை கொண்டு போய் நான் போய் சேரட்டும் என்று தனக்குத்தானே சாபம் இட்டுக்கொள்கிறார். அதனால் இந்த அதிகாரத்தின் இறுதி பாடலில் உறுதியாக என்ன சொல்கிறார்னா, ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும். ஆராய்ந்து நட்பு கொண்ட பிறகு அந்த நண்பனுடைய குணம், குற்றங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கக்கூடாது. அப்படி செய்வது ஒரு தாழ்ந்த செயல் என்பது வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. இத்தோடு நாலடியாரின் 23வது அதிகாரம் நிறைவுக்கு வருகிறது. நாளை 24வது அதிகாரமாகிய கூடா நட்பு தொடங்கும்.